ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோங்கடா. இந்த காலத்தில் தப்பு இருந்தால் உடனே தூக்கு தண்டனை போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மன்னராட்சியில் கணக்கு. அதுக்கப்புறம் பூரா நாசம் பண்ணிட்டான். ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி, இந்த ரெண்டு கணக்கில் நாசம் பண்ணி பூமியை பாழாக்கிச்சிட்டான். இப்போ அரசியல்வாதி அழிக்கிறதுக்கு மாதிரி கிடக்கான். அரசியல்வாதி அழிக்க நாக்க கட்டி அழிக்கான். எல்லாம் கேட்டுக்கோ. குளத்தில் கையெழுத்து போட்டது, குளத்தை முங்கடிச்சது பூரா அவனாக கவர்மெண்ட் நியமித்து அவனாக வச்சு நாசம் பண்ணிட்டான். நீதிமன்றத்தை அவமதித்து செஞ்சிட்டான். குளம் மலைகள் போனது எல்லாமே உள்ள செயலறைக்கு போவான். தூக்கு தண்டனையும் போடுவார். இப்போ போட்டார், தூக்கு தண்டனை போட்டார். கிராமாதிகாரி வியூவெல்லாம் தூக்கி இராணுவ வானரப்பட கேட்கல என்னடா போட்டு வச்சுருக்கான் விவசாயத்தில் அந்த கேள்வி கேட்பார். கேட்கல அவன் வானரப்பட கேள்வி கேட்பான். விவசாயத்தில் யார் கையெழுத்து போட்டான்? அந்த கையெழுத்தை பூரா ஒட்ட வலிச்சு அள்ளிடுவான். கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் கணக்கில் இருக்கிற கணக்கை பூரா பிடிச்சி தூக்குவார். தூக்குடா அவனா, கம்ப்யூட்டர் பூரா தூக்குடா. எதுக்கு கணக்கு போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காரு தெரியா? கணக்கு போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. பத்திரம் நீதிமன்றம் பூரா போய் வெளியில் பூரா பொய்த்தனமாக நடத்தி உள்ள பொய்த்தனமாக ஏமாற்றி பிறகு உள்ளே ஓடுது நீதிமன்ற கோர்ட்டில். என்ன காரணம்? இவன் கவர்மெண்ட் நியமித்த கணக்கில் அப்படி ஒரு தப்பு கணக்கு ஓடுது. இதில் சட்டம் இதில் இருக்குது, இதில் சட்டம் இருக்குது, இதில் சட்டம் ஓட்டை அந்த ஓட்டையை 1500 ஓட்டையை கண்டுபிடிக்கும். மூளை திரிப்பான். தமிழ்நாடு தான் மூளை திரிச்சு சட்டத்தில் ஓட்டை இருக்கிற கணக்கு வருது. ஏற்கனவே எத்தனை கொலை பண்ணலாம்ங்கிற கணக்கு போட்டிருக்கான். எப்படி அதில் சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு டெல்லி போய் நின்று காப்பாற்றி வெளியே வந்துருதான். ஒரு நிமிஷத்துக்கு காகித பேப்பர், அந்த சீட்டு விளையாட்டு பேப்பர் கீழே வழக்கு வாதாட்டத்துக்கு கணக்கு எல்லாம் அந்த பேப்பர் சீட்டு கட்டு விளையாட்டு பேப்பர் உள்ள விளையாட்டு பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு தான் பெரிய விளையாட்டுன்ட்டார். இந்த விளையாட்டு தான் பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டில் தான் இப்போ எல்லாம் மாட்ட போகிறான் அப்படின்ட்டார். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கணக்கில் உட்காந்து கணக்கு போட்ட கணக்கை எதிர்த்து நிற்கானே. அப்போ அவனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்ல வச்சிட்டாரு. ஆனால் பெரிய சிக்கல் வரும் இவனுக்கு. ராஜபாளையம் 10 வருஷம் ஆண்டவன் இவனை வச்சு கிராமாதிகாரி தலையாரி விவோ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாளை எல்லாவனும் மாட்டுவான். காலையில் எந்திரிச்ச உடனே போர்வீலர் தூக்குவான். எங்கே அந்த வட்டாரம் பூரா குளம் மலை எங்கே இருக்குது, எங்கே கையெழுத்து போடணும், எங்கே இடம் இருக்குது அந்த கணக்கில் ஓடுவான். ஓடி மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கான். ஒரு சட்டமன்ற தொகுதி உள்ள வேணே இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தானா அப்போ 234 மந்திரி முதலமைச்சர் பூரா வார்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பான்? எம்எல்ஏ எல்லாம் தப்பு. இந்த 5 வருஷம் சோழியை முடித்து நாசம் பண்ணிட்டான் பூமியை. அதுக்கு தான் விவோ கிராம அதிகாரி தலையார் எதுக்கு கையெழுத்து போடுறாங்கிற கணக்கு தப்பு கணக்கு நிறையா உள்ளே இருந்துச்சா தூக்கி தண்டாங்கன்னு தூக்கி போட்டு எரியா அப்படின்ட்டார். கைலாசத்தில் கேஸ் நடக்கு. இந்த சர்வ நம்பர் எங்கே இருக்குது? கோர்ட்டில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டில் இராணுவ தளபதியார் கைலாசத்திலிருந்து எல்லா நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்கார். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் கொடுத்து வச்சுருக்காரு. ஐயா கணக்கு ஏற்றி வச்சுருக்கார். பார்த்தியா பார்க்கலையா? கணக்கு போட்டார். நல்லா புரிஞ்சுக்கோ. இது விளையாட்டு, பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு தான் இப்போ அடிப்பார். இன்னைக்கு கணக்கு போட்டார். எல்லாம் மலையை உடைச்சவன், மண் அள்ளவன், குளத்தில் மண் அள்ளவன். ஏண்டா கைலாயத்து பின்னாடி சொல்லிக்கிட்டே கணக்கு போட்டுகிட்டே இருக்கோம். எதிர்த்து ஆடுதான். எதிர்த்து நின்று எவ்வளோ மண் அள்ளிட்டு போனான் குளத்தில். இன்னைக்கு வேணா வந்துருச்சா? கவர்மெண்ட் லாயர்லேருந்து எம்எல்ஏ இருந்தவனுக்கு பஞ்சாயத்து போடு, வார்டு வரைக்கும் பஞ்சாயத்து போடு. எல்லா சிக்கலும் இதில் உள்ளே வரும். எல்லா சிக்கலும் உள்ளே வந்து தான் அந்த நேரம் தூக்கி உள்ளே கொண்டு போய் ஏற்றுவார். புரியுதா இல்லையா? எல்லா அதிகாரியுமே லஞ்சம் வாங்கி பணம் வாங்கி தான் அம்மூட்டை அழிக்க வந்திருக்கான். அதிகாரி பூரா அழிக்கான். 1000 ரூபா காகித பேப்பர் கொடுத்தவொடனே ஓடியாரான். அது கேஸ் நடக்கு. வா உனக்கு இடத்த நான் காட்டியிருந்தேன், நீ பட்டா போட்டு பவர் போட்டு வாங்கியிருக்க. இவங்க மாத்தா விட்டு இடம் உங்கள் அப்பா விட்டு இடமாடா, நீயா பட்டா போட்டு பவர் போட்டது? அந்த கேள்வி கேட்காரு. கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு உச்சி தலையில் நீ போட்ட நிறையில முச்சிக்கிட்டே அடிக்க சொல்லுவார். இராணுவ வீரர் ஆடுறா அதிகாரி எப்பறம் ஆடுறா தெரியுமா தெரியாடா? 1500 வருஷம் 1000 வருஷம் எல்லாம் தெரியுமா இல்லையா? கணக்கு வச்சுருக்காரு. அப்படியே ஓட்டிடுவார். ஓட்டி தூக்கி எரிஞ்சு போடுவார். பார்த்துக்கோ. ஒழுங்காப்போ காலி சேர்த்தியன் பூரா காலி பண்ணிவிட்டு இவ்வளோ கையெழுத்து போட்டுக்கோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் கிராம அதிகாரி தலையாரி விவோ எல்லாம் கணக்கு காட்டிட்டு போயிரு.
தாசில்தார் இட அளப்பு பத்திரப்பதிவு வெளியில் வென்று கணக்கு காட்டலை நீதிமன்ற கோர்ட்டில் கொண்ட விளக்கமாறு எடுத்து நீ போட்ட நரகளை முக்கி அடிக்க சொல்லுவார். வானரப்படையை கூப்பிட்டு அட்ரா நடக்கும் அட்ரா 4 பேர்த்துக்கு முன்னாடி அட்ரா கூட்டத்தை கூட்டி. இப்போ எப்படி கூட்டத்தை கூட்டி கையை கூட்டு பூமி அழிக்கிறதுக்கு ஓட்டு முத்திரை கேட்கான், அந்த மாதிரி அதிகாரிகளை பூரா நுப்பாட்டி வச்சு அடிப்பார். அந்த அடி வரும் 8 7 ஓலைச்சோரில் கணக்கு இருக்குது.